இப்பதான் எந்திரிக்கிறீங்க. என் மனைவி எங்க? என்கிட்ட இருக்காங்க. அவங்கள நான் பார்க்கணும். என் வேலை முடியாம நான் அவங்கள காட்ட மாட்டேன். அட்லீஸ்ட் அவளை என் கூட பேசவை. மயக்கத்தில் இருக்கிற அவங்கள எழுப்பி இப்ப எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்? வேணும்னா போட்டோல பாத்துக்கோங்க. பாருங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு அவங்க கடத்தப்பட்ட விஷயமே தெரியாது. ஏன் கடத்திருக்காங்கன்னு தெரியாது. தான் புருஷன் ரொம்ப நல்ல போலீஸ்காரன்னு கண்மூடித்தனமா நம்பியிருக்காங்க. இப்ப அவங்க கண் திறந்தா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் தேவையா? பேசாம நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சா அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறேன். என்ன சொல்றீங்க? என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நான் செஞ்ச எல்லா கொலைக்கும் ப்ரூஃபே விட்டு வைக்கல. அதுக்கு அதனால நான் போலீஸ்ல மாட்டல. இப்ப எனக்கு புதுசா ஒரு ஆசை வந்திருக்கு. என்ன ஆசை? போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு கொலைங்களை பண்ணுவோம். நீங்க என்ன கிழிக்கிறீங்கன்னு பார்க்கணும்னு தோணுது. நீ என்ன சைக்கோவா? அப்படியும் வச்சுக்கலாம். நான் பாதி நல்லவன், பாதி கெட்டவன். நீங்க நான் சொல்றத செய்வீங்களான்னு கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் இப்போ தச்சித்துன்னு ஒருத்தனை கொலை செய்ய போறேன். அவனோட கேஸ் மொத்தமும் உங்ககிட்ட தான் வரும். ஏன்னா அவன் உங்க லிமிட்ல தான் இருக்கான். நீங்க எனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்காம காப்பாத்தணும். என்ன விளையாடுறியா? அது எப்படி முடியும்? முடியணும். எப்படி முடிப்பீங்க அத சொல்லுங்க. இங்க பாரு, நீ நெருப்போட விளையாடுற. நெருப்பு? யாரு நீங்க? நீங்கெல்லாம் நெருப்புன்னா நாங்க எரிமலை. சொல்றத செஞ்சே ஆகணும். இல்ல உன் பொண்டாட்டிய கொன்னுடுவேன். என்னன்னு முடிவு பண்ணு. ஒன்னும் அவசரம் இல்ல. டேக் யுவர் ஓன் டைம். அது வரைக்கும் பை. என்ன பாக்குற சாந்தி? வந்து வாங்கிக்க. என்னம்மா அப்படி பாக்குற? வந்து வாங்கிக்க. சாந்தி, வந்து வாங்கிக்கம்மா. ஆபீஸ கூப்பிட்டு படிக்கட்டு ஏற விடாம வீட்டுக்கு தேடி வந்து 25 லட்சம் ரூபாய் செக்க ஒரே ஷாட்டா கொடுக்கறது கூட தப்பா மிஸ்டர் சிவராம்? சாரி சார், அவ உலகம் தெரியாத பொண்ணு. சாந்தி, பெரியவங்க லட்சுமியை கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. வாங்கிக்க. செஞ்ச தப்ப மறுபடியும் செய்யறதுக்கு பர்மிஷன் வாங்குற அவங்களுக்கு தொண போக சொல்றியானா? உன் சாட்சி இல்லைன்னா கூட கேஸ் என் பக்கம் தான் ஜெயிக்கும். அப்படின்னா பண்ணிக்க வேண்டியதானே சார்? நீ வந்து சாட்சி சொல்லி வித்ரா வாங்கினா கேஸ் உடனே ஜெயிக்கும். கரெக்டா சார்? எக்ஸாக்ட்லி சிவராம். உங்க ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேஸை வாபஸ் வாங்கிக்கமா ப்ளீஸ். இந்த பணம் உன் காலை குணப்படுத்துறதுக்கு உபயோகப்படும். அதுக்காக தப்பு பண்றவங்களுக்கு தொண போறது எனக்கு பிடிக்கலனா? யாருமா தப்பு பண்றது? நானா? பூச்சி கடந்த வாட்டர் பாட்டில் உங்க கம்பெனி ப்ராடக்ட் தானே சார்? எந்த முதலாளியாவது ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து 8 கால் பூச்சியை பாட்டில்ல போட்டு சீல் பண்ணுவாங்களாமா? உங்க அண்ணனுக்கு புரியுது, உனக்கேமா புரிய மாட்டேங்குது? சாந்தி, வேலை செஞ்சவங்கள யாரோ ஒருத்தர் பண்ண தப்புமா அது? அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அஜாகிரதையா வேலை செஞ்ச பாவத்துக்காக ஒரு கம்பெனியை மூடுறது பாவம் இல்லையாமா? ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கம்பெனியை நம்பி இருக்குமா? கேஸ வாபஸ் வாங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. நான் கேரண்டி தரேன். சார் நம்ம வீட்டை தேடி வந்து செக்கையும் கொடுத்து அகம்பாவமே இல்லாம இவ்வளவு பவ்யமா பேசும்போது நாம அடம் பிடிக்க கூடாது சாந்தி. இப்ப என்னென்ன பண்ணணும் அது சொல்லு.
முதல்ல நீ சார் கொடுக்கற செக்கை வாங்கிக்க. என்ன பாக்குறீங்க? உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு சாந்தி. ஏன்? படபடன்னு நீ படிக்கட்டு ஏறி 8வது மாடிக்கு நீ வந்த வேகம் என்ன? மீட்டிங்ல 10 பேருக்கு முன்னாடி என் ஷர்ட்டை புடிச்சு கேஸ வாபஸ் வாங்க சொல்றியான்னு நீ கேட்டது என்ன? இந்த கேஸ நீ எப்படி கிழிக்க போறேன்னு சவால் விட்டது என்ன? இப்ப இப்படி ஒரு பரிதாபமான நிலைமையில உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாந்தி. அதெல்லாம் பேசாதீங்க. செக் குடுக்கறதுனா குடுங்க, இல்லனா விடுங்க. ம். பாக்குறதுக்கே பாவமா இருக்கு மிஸ்ஸஸ் சாருபாலா. என்ன சார் பண்றது? ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு வர அப்படி பட்டாம்பூச்சி மாதிரி அங்கேயும் எங்கேயும் துரு துருன்னு போயிட்டு இருந்தா சார் என்னோட தங்கச்சி சாந்தி. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா போய் ஹெல்ப் பண்ணுவா அவ. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கடவுள் இந்த மாதிரி சோதிப்பார் போல. ஆமா, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஃபுட் பாய்சனுக்காக கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல ஏதோ ஒரு மெடிசன் அலர்ஜி ஆயிடுச்சாம். அதனால வந்த ரியாக்ஷன் இதுன்னு சொல்றாங்க. குணப்படுத்த 25 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்களா? ஆமா சார், சிங்கப்பூர்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா. யாரு டாக்டர்? டாக்டர் குணசீல சௌத்ரி சார். காமன் பார்க் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சௌத்ரி கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் நடக்குது சார். ஓஹோ, அப்படியா சிவராம்? அவரா ட்ரீட் பண்றாரு? ஆமா சார். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமாவா? டாக்டர் சாரோட ஃப்ரெண்டு தான். சார் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லி என் தங்கச்சியை எப்படியாவது குணப்படுத்த சொல்லுங்க சார். இந்த கேஸ் வாபஸ் வாங்குற வேலை முடியட்டும், நான் உங்க தங்கச்சிக்கு குணப்படுத்தி கொடுக்கறேன். நான் சொன்னா டாக்டர் என்ன வேணாலும் பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப நன்றி சார். எக்ஸ்ட்ரா 10 லட்சம் செலவானாலும் சரி, நான் குணப்படுத்தி கொடுக்கறேன். சரியா? நீங்க இந்த வாக்கு கொடுத்ததுனால நானும் ஒரு வாக்கு கொடுக்கறேன் சார். நாளைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் என் தங்கச்சி இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிருப்பா. தேங்க்யூ. அப்ப நான் வரட்டுமா? இன்னொரு சின்ன ஆப்ளிகேஷன் சார். என்ன சார், என் கண்ணு முன்னாடி அந்த டாக்டருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க சார் ப்ளீஸ். இப்ப மணி என்ன? 8:55 சார். இன்னும் 5 நிமிஷம். அதாவது சரியா 9 மணிக்கு டாக்டரே உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு. சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நான் வரட்டுமா? சரி சார். வரவங்க சரிங்க. என்னென்ன யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்லம்மா, நாம ஆடின டிராமாவை நம்பியிருப்பானான்னு யோசிக்கிறேன். கண்டிப்பா நம்பியிருப்பாங்க. இவனாலதான் அந்த டாக்டர் உனக்கு ஏதோ ராங் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பானோன்னு நான் சந்தேகப்படுறேன். டாக்டர் நம்ம கூட தானே இருக்காரு. விசாரிச்சுட்டா தெரிஞ்சிட போகுது. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இன்னும் இல்ல. வா பார்க்கலாம். ம். இந்த டாக்டர் மேல உனக்கு எப்படி டவுட் வந்தது? இது வரைக்கும் உனக்கு நடந்தது எல்லாமே எதிர்ச்சியா நடந்ததுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ ஒரு மெடிக்கல் கம்பெனியோட நீ மோதனன்னு தெரிஞ்சதோ அப்போ எனக்கு டவுட் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன டவுட்? இந்த மெடிக்கல் கம்பெனி ஓனர் அவன் கம்பெனி மேல கேஸ் போட்ட உன்னை பழிவாங்க மெடிசனையே ஏன் உபயோகப்படுத்திருக்க கூடாதுன்னு யோசிச்சேன். உடனே டாக்டர் ஞாபகம் வந்துட்டாரா? ஆமா, அதனாலதான் இவனுக்கு ஃபோன் பண்ணி நீ சாந்திக்கு பண்ண அநியாயம் எனக்கு தெரியும்னு சொன்னேன். என்ன தெரியும்னு கேட்டானா? கேட்டான். ஆஸ்பத்திரிக்கு வெளியே இருக்கிற டாய்லெட் கிட்ட வான்னு சொன்னேன். வந்தான். தயாரா வச்சிருந்த மயக்க மருந்து கர்ச்சிஃபால இவன் முகத்தை மூடி மயக்கிட்டேன். ரெடியா இருந்த கோணிப்பையில இவனை போட்டு கட்டி நிறுத்தி வச்சிருந்த ஃப்ரெண்டோட குட்டியான வேன்ல காய்கறி மூட்டையை ஏத்துற மாதிரி இவனை ஏத்தி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த டாக்டருக்கு தான் உனக்கு அநியாயம் பண்ற சான்ஸ் இருந்தது. போன் ஆஃபர்ல போல இருக்கு. ஆமா, இந்த போன் பிரைவேட் நம்பரா? இவனுக்கு யார் யார் போன் பண்றாங்கன்னு தெரியணும்ல. இது யார் நம்பர்னு தெரியல, பேர் வரல, ஒரு நம்பர் தான் வந்திருக்கு. என்னம்மா யோசிக்கிற?
இந்த டாக்டர் எனக்கே அநியாயம் பண்ணான்னு யோசிக்கிறேன். அதான் அவன் சொன்னானே, இந்த டாக்டர் அவன் சொன்னா எதை வேணாலும் செய்வான்னு. யாருன்னு? மெடிக்கல் மேகநாதன். இப்ப வந்துட்டு போன எம்டி தான் ஃபோன் பண்றாரா? ஆமா. என்ன பண்ண போற? இந்த டாக்டர் மாதிரியே பேச ட்ரை பண்றேன். குட் மார்னிங் குணா. மார்னிங். என்ன ஒரு வார்த்தையில பேசுற? ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கியா? ஆமா. சரி, நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லுங்க. அந்த பொண்ணு சாந்திய பார்த்தேன். யூ ஹேவ் டன் an excellent job. ஓகே. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டை இன்னொரு ஆளுக்கும் கொடுக்கணும். யாருக்குன்னு கேட்க மாட்டியா? யாருக்கு? அந்த பொண்ணு சாந்தியோட அண்ணன் சிவராமுக்கும் பண்ணணும். ஏன்? காரணமெல்லாம் எதுக்கு? ஆபரேஷன் முடிஞ்சதும் அவனுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சாதாரணமா பேசி உன் தங்கச்சி குணமாகணும்னா 50 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லி 25 கொடுத்துருக்கேன், அத வாங்கிடு. சிங்கப்பூர் அனுப்புறேன்னு அவன் கிட்ட சொல்லிட்டு அவளை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு சாகடிச்சிருவோம். இவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல இவனை பிச்சை எடுக்க வைப்போம். புரியுதா? புரியுது. செஞ்சிடு. ஓகே சார். பாய். கூப்பிடுங்க மேடம் உங்க எம்டிய. அவர்கிட்ட நான் நியாயத்தை கேக்குறேன். என்ன நியாயம்? உங்க எம்டி ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே 50-60 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டது தெரியாதா? இது அர்ஜென்ட்டா ஃபிக்ஸ் ஆன மீட்டிங். உங்களுக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிட்டா வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிற இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ நீங்க உங்க இஷ்டத்துக்கு கிள்ளிக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்களா? அதான் சாரி சொன்னோம்ல. கத்தி எடுத்து உங்களை ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு சாரி கேட்கணுமா? பணமும் அதிகாரமும் ரெண்டும் இருந்துட்டா என்ன வேணாலும் அட்டூழிய நீங்க பண்ணுவீங்களா? சரி, இந்த விஷயத்தை போலீஸ்ல போய் பேசி பார்க்கலாமா? இப்போ இந்த பொண்ணு இங்க வந்திருக்கலாம். ஆமா சார். போய் கூட்டிட்டு வாங்க. சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்களை சார் வர சொன்னாரு. நோ டாக்டர், எங்க கம்பெனில இருந்து வந்த மெடிசின் பார்சல் காட்டன் லேசா கிழிப்பட்டாலே வி ஆர் ரெஸ்பான்சிபிள்னு பொறுப்படுத்துக்கிறவன் நான். அப்படி இருக்கும்போது மெடிசின் மாறின விஷயத்த அவ்வளோ ஈஸியா விட்டுருவனா? we will take a necessary action, you don't worry. Okay? Okay, thank you, bye. Hi, I am Dakshit Kumar. வணக்கம், என் பேர் பிரேமா. Oh, பிரேமா, nice name. தேங்க்ஸ். எதுக்காக நீங்க என்ன வர சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆபீஸ்ல தகராறு பண்ண உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன்னா என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க? தெரியல, நீங்களே சொல்லுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். 1 minute. வாங்கிக்கங்க மிஸ் பிரேமா. என்னது இது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர். யூ ஆர் அப்பாயிண்டட் இன் our company as a permanent staff. புரியல. எனக்கு எதுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கொடுக்குறீங்க? உங்கள மாதிரி துணிச்சலான பொண்ணுங்க தான் கம்பெனிக்கு தேவைன்னு சார் ஃபீல் பண்றாரு. அதுக்காகத்தான் இன்டர்வியூவை கேன்சல் பண்ற மாதிரி நடிச்சேன். நடிச்சிங்களா? ஆமா பிரேமா, எம்டி நேத்து ஊருக்கெல்லாம் போகல. இன்டர்வியூ வச்சு கூப்பிட்டுட்டு கேன்சல் பண்ணா எந்த பொண்ணு தைரியமா தட்டி கேட்டு தகராறு பண்றாளோ அந்த பொண்ணை தான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன். சொன்னனா இல்லையா? சொன்னீங்க சார். அதான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வரமாட்டேன். உண்மையிலே நான் வெளிநாட்டுக்கு போறேன். அதனால தான் காலையில இந்த ஆர்டர் கொடுக்கறதுக்காக உங்களை வர சொன்னேன். வாங்கிக்கங்க பிரேமா. நாளையில இருந்து நீங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 7 to 9 நல்ல டைம். வாங்கிக்கங்க. சாரி சார். ஏன் சாரி? இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வேண்டாம். ஏன்? எனக்கு இந்த வேலை பிடிக்கல. வேலை பிடிக்கலையா? என்னோட பிஏ போஸ்டிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். உங்களை தாண்டி தான் யாரும் என்ன பார்க்க முடியும். என்ன மேடம் சொல்லுங்க. எஸ் பிரேமா, எங்க எம்டிக்கு நீங்க லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி. மாச சம்பளம் 40+ வரும். பிஎஃப்,
மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், HRA எல்லாமே உண்டு. இது தவிர கம்பெனி உங்களுக்கு காரும் ப்ரொவைட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் தி லிஸ்ட். எனக்கு இந்த வேலை வேண்டாம். நான் வரேன். ஒரு நிமிஷம் பிரேமா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை கிளியர் பண்ணிட்டு போறீங்களா? என்ன டவுட்? இந்த வேலை வேணும்னு எங்க கம்பெனிக்கு அப்ளை பண்ணீங்க. இப்ப வேலை வேண்டான்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க கம்பெனில உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றதுக்கு ஒரு டைனமிக் PA வேணுங்கிறதுக்காக நீங்க செஞ்சது வேணா உங்களுக்கு நியாயமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது மனிதாபிமானம் இல்லாத செயல். அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மறுபடியும் இன்டர்வியூவை ஒழுங்கா நடத்தி ஒரு அறிவுபூர்வமான பொண்ணை தேர்ந்தெடுத்து அவளுக்கு வேலையை கொடுங்க. நான் வரேன். குட் பை. எதுக்கு சார் இவ்ளோ கட்டாயப்படுத்தி இவளுக்கு வேலை கொடுக்க ட்ரை பண்ணும்? காரணம் இருக்கு. என்ன காரணம்? இவளைத்தான் நான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? எஸ், இந்த பொண்ணு பிரேமா தான் உங்களுக்கு பாஸா வர போறா. மீதி டீடைல்ஸை நாளைக்கு சொல்றேன். நீங்க ஆபீஸ் போங்க. ஓகே சார். ம்.